ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சாரு டாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு கிராமர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நம்ம இங்கிலீஷ் கிராமர் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம நிறைய போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் எம்எஸ் வேர்ட் டியூட்டோரியல் பற்றி போட்டிருக்கேன், ஜெனரல் அவேர்னஸ் டாபிக்ஸ் பற்றி போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது அப்படியே நம்ம சேனல் போய் விசிட் பண்ணி எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் கிராமரில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வேர்ப்ஸ், நவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸ் இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக ஒவ்வொரு டாப்பிக்கும் இன்டெப்த்தாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த டாப்பிக்கையும் நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஓகே, இப்போ நம்ம அந்த அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன, அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்ம இப்போ பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். அட்ஜெக்டிவ்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மூலமாக இது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அ கேக். கேக் அப்படின்னு சொல்லும்போது என்ன உங்களுக்கு தோணுது? கேக்னா என்னது? ஒரு நேமிங் வேர்ட். ஒரு ஆப்ஜெக்ட் உங்கள் கண்ணுக்கு தெரியுது, அந்த ஆப்ஜெக்டோட பேர் கேக். ஸோ கேக் இஸ் அ நேமிங் வேர்ட் இல்லையா? அ கேக். இப்போது இன்னொரு சென்டென்ஸ், அ ஸ்மால் கேக். இப்போ உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் மூலமாக உங்களுக்கு என்ன தெரிய வருது? ஒரு கேக்கு, அது ஸ்மாலாக இருக்குது, அதாவது சின்னதாக இருக்குது, ஒரு சின்ன கேக், அ ஸ்மால் கேக். இப்போ இன்னொரு சென்டென்ஸ், அ பிக் கேக். இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? அது ஒரு பெரிய கேக், அ பிக் கேக். ஓகே, இப்போ 3 சென்டென்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 3 சென்டென்ஸுமே எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் தான். இந்த 3 சென்டென்சஸ்லையுமே நான் ஒரே ஒரு நவுனை தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா கேக். அப்போ அந்த 3 சென்டென்ஸ்க்கும் நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது? ஃபஸ்ட்டு கேக் சொன்னேன், அப்புறம் ஸ்மால் கேக் சொன்னேன், அப்புறம் பிக் கேக். ஸோ ஸ்மால் அண்ட் பிக் தான் இப்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேருந்து டிஃபர் ஆகுது இல்லையா? இப்போ இந்த ஸ்மால், பிக் இந்த மாதிரி சொல்கிற வேர்ட்ஸ்க்கு பேர் தான் அட்ஜெக்டிவ்ஸ். அதாவது என்னது அப்படின்னு இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னென்னா, அ வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் த நவுன் ஆர் மாடிஃபைஸ் த நவுன். இப்போது கேக்குன்றது ஒரு நவுன், நேமிங் வேர்டுன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அந்த கேக்கை நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறோம், எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணுறோம், எப்படி மாடிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மால் கேக்குன்னு சொல்லும்போது அந்த கேக்கு ஸ்மாலாக இருக்குது, அதாவது சின்னதாக இருக்குது, சின்ன கேக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. கேக்குன்னு மட்டும் சொல்லிட்டோம்னா அவங்க ஒரு கேக் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் அந்த கேக்கு எப்படி இருக்குது, எந்த சைஸில் இருக்குது அப்படின்னு ஸ்மால், பிக் அப்படின்னு சொன்னால் தான் நம்மளுக்கு புரியுது இல்லையா? அப்போது ஒரு நவுனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறதுக்கு, டிஸ்கிரைப் எந்த மாதிரி அந்த நவுன் இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறதுக்கு இப்படி யூஸ் பண்ணுறக்கூடிய வேர்ட்ஸ் தான் நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, ஸ்மால் அண்ட் பிக் மட்டும் கிடையாது. இப்போ ஒரு நவுனை நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்றது பேர் தான் அட்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ ஸ்மால் அண்ட் பிக் அட்ஜெக்டிவ்ஸ். இதே மாதிரி நம்ம நிறைய சென்டென்ஸ், அதாவது அட்ஜெக்டிவ்ஸை எந்தெந்த ஃபார்ம்ஸில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அட்ஜெக்டிவை ஒரு குவாலிட்டியாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி. அட்ஜெக்டிவ்ஸை நம்ம ஒரு கவுண்டிங்காக, ஒரு நம்பராக அப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதாவது அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி அண்ட் நம்பர். அட்ஜெக்டிவ்ஸை கம்பேர் பண்ணலாம். அதாவது வேர்ட்ஸை கம்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அந்த டாபிக் நான் லேட்டராக ப்ரீஃபாக நான் நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில். இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் நிறைய டைப்ஸில், அதாவது ஃபார்ம்ஸில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போது இது ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி நான் எடுத்துகிட்டு போகிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸில் இதை ஃபஸ்ட்டு நல்லா புரிய வைக்கிறேன். இப்போ நான் கேக் வச்சு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். பீம் வாஸ் அ ஸ்ட்ராங் மேன். இது ஒரு சென்டென்ஸ். நீங்கள் அட்ஜெக்டிவ்ஸ் நான் இப்போ சொன்னல, அ கேக், அ மேன், இந்த மாதிரி நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ரெகுலராக இங்கிலீஷ் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதில் நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் கண்டுபிடிச்சி அப்படி நம்ம யூஸ் பண்ணணும். அட்ஜெக்டிவ்ஸ் இந்த மாதிரி ஒரு நவுனுக்கு ஃபஸ்ட்டாகவும் வரலாம், அதாவது நவுனுக்கு முன்னாடியும் அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், நவுனுக்கு அப்புறமாவும் அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம்.
இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இதை பற்றி பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள், பீம் வாஸ் அ ஸ்ட்ராங் மேன். இப்போ இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு எது நவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எது வந்து நவுன்? பீம். பீம் அப்படிங்கிறது வந்து ஒரு பேர் இல்லையா? பீம் வாஸ் அ ஸ்ட்ராங் மேன். பீம் வந்து நேம் வச்சே நம்மளுக்கு தெரியுது, அது வந்து ஒரு மிஸ்கிளைன் ஜெண்டர். அப்போ அவங்க வந்து மேலே தான் இருப்பாங்க. ஸோ மேன். மேன் பற்றி கவலைப்படாதீங்க. வாஸ் அ டேஷ் மேன், ஸ்ட்ராங் மேன். ஸ்ட்ராங் அப்படிங்கிறது வந்து அந்த பீமோட ஒரு குவாலிட்டியை குறிக்குது இல்லையா? பீம் வாஸ் அ மேன்னு சொல்லிட்டா அப்போ புரிஞ்சிடும், பேர் வச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிடுது. அந்த நவுன் வந்து ஒரு மெஸ்குலைன் ஜெண்டர், பீம் வந்து ஒரு மேல், அவ்வளோதான். பீம் வந்து ஒரு நவுன், அவ்வளோதான், நம்ம முடிச்சிடுவோம். ஆனால் இப்போ இந்த சென்டென்ஸில் பீம் வாஸ் அ ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு சொல்கிறதுனால பீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், ரொம்ப வந்து பலம் பொருந்திய ஒரு பர்சன் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது இல்லையா? அப்போ ஸ்ட்ராங் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ் தான். அந்த அட்ஜெக்டிவ் எப்படி நம்மளுக்கு புரிய வைக்குது அந்த வேர்டு? அந்த பீமோட ஒரு குவாலிட்டி, அவங்கக்குள்ள இருக்கிற ஒரு குவாலிட்டியை நம்மளுக்கு வெளிக்கொண்டு வருது இல்லையா? பீம் வாஸ் அ ஸ்ட்ராங் மேன். பீம் வந்து ரொம்ப ஒரு பலம் பொருந்திய மனிதன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுது. ஸோ இதுதான் வந்து அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி, ஒரு பர்சனோட குவாலிட்டி. இப்போ பீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இல்லை பீம் வந்து வீக்காக கூட இருக்கலாம். பீம் வாஸ் அ வீக் மேன், அவர் வந்து ரொம்ப வீக்காகவும் இருக்கலாம். இல்லைனா நம்ம வந்து நவுனையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன். சீதா லாஸ்ட் ஹர் டைனி கோம். சீதான்னு சொல்லும்போது அவங்க வந்து என்னது? ஃபெமினைன் ஜெண்டர், ஃபீமேல். சீதான்றது வந்து ஒரு நவுன், புரிஞ்சுது. லாஸ்ட் ஹர் டைனி கோம், இல்லை சீதா லாஸ்ட் ஹர் கோம்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும் இல்லையா? சீதா வந்து அவங்களோட கோம்பை தொலைச்சிட்டாங்க. சீதா லாஸ்ட் ஹர் டைனி கோம். டைனி அப்படின்னு சொல்லும்போது என்ன மீனிங் வருது? டைனினா ரொம்ப சின்னது. அப்போ டைனி கோம், டைனின்ற வேர்டு வந்து கோம்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. கோம்பும் ஒரு வந்து நவுன் தான் இல்லையா? கோம்னா என்னது? சீப்பு. நம்ம வச்சிருக்கக்கூடிய சீப்பு அது எப்படி இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. டைனி, அவங்க அந்த சீதா வந்து அந்த சீப்பு ரொம்ப சின்ன சீப்பை வச்சிருக்காங்க. அந்த சின்ன சீப்பு தொலைஞ்சு போயிடுது. ஸோ சீதா லாஸ்ட் ஹர் டைனி கோம்ப். இப்போ டைனின்றது வந்து அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ் எந்த நவுனுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா கோமுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன எக்ஸாம்பிளில் பீம்க்கு ரெப்ரசன்ட் பண்ணுச்சு, ஸ்ட்ராங். பீம் ஸ்ட்ராங். இங்கே நான் சொல்லியிருக்கக்கூடிய அட்ஜெக்டிவ் டைனி. டைனின்ற அட்ஜெக்டிவ் எதுக்கு நம்ம வந்து சொல்கிறோம்? கோமுக்கு சொல்கிறோம். டைனி கோம். அந்த சீப்பு வந்து சின்ன சீப்பாக இருக்குது. சீதா வந்து அந்த கோம் வச்சுருக்காங்க. அந்த கோம் எப்படி இருக்குது? டைனியாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு அட்ஜெக்டிவ் தான். ஸோ சீதா லாஸ்ட் ஹர் டைனி கோம். பீம் வாஸ் அ ஸ்ட்ராங் மேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அட்ஜெக்டிவ்ஸ்ன்றது வந்து நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்டு இல்லையா? அந்த அட்ஜெக்டிவ் நவுனுக்கு முன்னாடியும் வரலாம், நவுனுக்கு பின்னாடியும் வரலாம். அதாவது நவுனுக்கு பிஃபோர் வரலாம், நவுனுக்கு ஆஃப்டர் வரலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? பீம் வாஸ் அ ஸ்ட்ராங் மேன் சொன்னேன். ஸோ பீம்ன்ற நவுன், அட்ஜெக்டிவ் வந்து என்னது? ஸ்ட்ராங். நவுனுக்கு அப்புறமா வருது, ஆஃப்டர் நவுன் வந்து அட்ஜெக்டிவ் வருது. பீம் அண்ட் தென் ஸ்ட்ராங். ஸோ நவுன் அண்ட் தென் அட்ஜெக்டிவ், இது ஒரு செட். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன்? சீதா லாஸ்ட் ஹர் டைனி கோம்ப். இந்த சென்டென்ஸில் நம்ம எதை வந்து அட்ஜெக்டிவ் வந்து எதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா கோம்க்கு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ அட்ஜெக்டிவ் ஃபர்ஸ்ட் வருது, டைனி வந்து ஃபர்ஸ்ட் வருது. அட்ஜெக்டிவ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் நவுன் நெக்ஸ்ட். அட்ஜெக்டிவ் வந்து என்னது? டைனி. நவுன் வந்து என்னது? கோம். அட்ஜெக்டிவ் அண்ட் தென் நவுன். நவுன் அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ் நவுன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நான் முன்னாடி சொன்னது. அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது வந்து ஒரு நவுனை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு முன்னாடியும் வரலாம், இல்லை அந்த நவுனுக்கு பின்னாடியும் வரலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 3 செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் தான் கொஞ்சம் லென்த்தாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதாவது நான் இப்போ வந்து ஒரு பர்சனோட குவாலிட்டி, ஒரு நவுனோட குவான்டிட்டி, இந்த மாதிரி வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்மளே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தேர் இஸ் சம் வாட்டர் இன் த பாட்டில். ஸோ இந்த சென்டென்ஸில் அட்ஜெக்டிவ் வந்து என்னது? சம். ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. அட்ஜெக்டிவ்னா என்னென்னு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டதுனால இந்த எக்ஸாம்பிள்லாம் டேரெக்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சம் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸில் அட்ஜெக்டிவ். சம் வாட்டர். தேர் இஸ் சம் வாட்டர் இன் த பாட்டில். இப்போது தேர் இஸ் வாட்டர் இன் த பாட்டில் அப்படின்னு சொன்னோன்னா
அந்த பாட்டிலில் தண்ணி இருக்குது, அவ்வளோதான். இப்போ there is some water in the bottleனு சொல்லும்போது அந்த பாட்டிலில் தண்ணி இருக்கு இல்லையா, அது எவ்வளோ இருக்குது? கொஞ்சம் இருக்குதா, நிறைய இருக்குதா, மீடியமாக இருக்குதா தெரியாது. சம் வாட்டர் இந்த பாட்டில்னு சொல்லும்போது நம்மளுக்கு அந்த பாட்டிலை நம்ம கிளியராக பார்க்கல, அது கொஞ்சமாகவும் இருக்கலாம், இல்லை அந்த பாட்டிலுக்கு ஃபுல்லாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் அந்த பாட்டிலுக்குள்ளே தண்ணி இருக்கலாம். ஸோ சம் வாட்டர்னு சொல்லும்போது நம்மளுக்கு இப்போ என்ன தெரியுதுன்னா, அந்த பாட்டிலில் தண்ணி இருக்குது, கொஞ்சம் தண்ணி இருக்குது, சம் வாட்டர் அப்படின்னு அந்த வாட்டர் பாட்டிலில் இருக்கிற வாட்டரை நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். வாட்டர் இந்த பாட்டில்னு சொல்லும்போது அந்த பாட்டிலில் தண்ணி இருக்குது, அவ்வளோதான். சம் வாட்டர் இந்த பாட்டில்னு சொல்லும்போது ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக அந்த பாட்டிலில் தண்ணி இருக்குது, சம் வாட்டர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியுது. கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ இப்போது சம் அப்படிங்கிறதும் அட்ஜெக்டிவ் தான். ஓகே, இப்போ இந்த மாதிரி, அதாவது இந்த சம், ஆல், இந்த மாதிரியான அட்ஜெக்டிவ்ஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டெஃபினைட் நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நான் சம்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு நம்பர் தான், சம் நம்பர், சம் குவான்டிட்டி. இது வந்து அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி அண்ட் நம்பர். நம்ம அந்த நம்பரை நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்லலை. இப்போது ஒரு 5 ml, 10 ml, 100 ml இப்படி சொன்னோன்னா அந்த நம்பரை நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்கிறோம். இப்போ சம், நோ, நத்திங் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது என்னென்னு நம்மளுக்கு அந்த நம்பர் வந்து தெரியல இல்லையா. ஸோ அப்படி சொல்லும்போது அது வந்து என்னென்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா இன்டெஃபினைட் நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி என்னென்ன அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஆல், நோ, மெனி, ஃபியூ, சம், எனி, சர்டைன், செவரல், plenty, sufficient, லிட்டில், இனஃப். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் நம்ம வந்து சொல்லும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த சென்டென்ஸில் நம்ம இந்த மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அட்ஜெக்டிவ்ஸ். இந்த அட்ஜெக்டிவ்ஸ் ஒரு நவுனுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது, டிஸ்கிரைப் பண்ணுது. அந்த நவுன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து இன்டெஃபினைட் நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி அட்ஜெக்டிவ்ஸ் வந்து இந்த மாதிரி நியூமரிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணும்போது 3 டைப்ஸ் சொல்லுவோம். டெஃபினைட் நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ்ஸ், இன்டெஃபினைட் நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ்ஸ், இந்த மாதிரி வந்து சொல்லுவோம். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக புரியறதுக்காக தான். இதெல்லாம் வந்து டெஃபினேஷனாக இப்போ படிக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து கிராமர் இது மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். இது அதனால இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு கிடையாது. நான் வந்து சும்மா இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக, கேட்டகரி பண்ணுறதுக்காக அந்த ஹெட்டிங் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நியூமரிக்கலாக ஒரு அட்ஜெக்டிவ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும்போது இந்த மாதிரி 3 நேம் சொல்லுவோம். டெஃபினைட், இன்டெஃபினைட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ்ஸ். பேர் சொல்லும் போதே தெரியுது. டெஃபினைட் நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா அந்த நம்பரை டெஃபினட்டாக எக்ஸாக்டாக அந்த நம்பரை நம்ம வந்து சொல்லுவோம். எக்ஸாம்பிள் 2, 5, 7 இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு. There are 7 days in a week. There are 7 days in a week. There are days in a weekன்னு சொல்லும்போது வீக்கில் ஒரு மந்த் கேலண்டரில் ஒரு வீக்கில் டேஸ் இருக்குது. சம் டேஸ் சேர்ந்தால் தான் ஒரு வீக் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது இல்லையா. அந்த சம் டேஸ் வந்து இங்கே என்ன எக்ஸாக்டாக சொல்கிறாங்க, 7 days, 7 நாள் சேர்ந்தால் தான் ஒரு வாரம். ஸோ there are 7 days in a week. There are 7 days in a week. ஸோ டேஸை வந்து நம்ம எவ்வளோன்னு கரெக்டாக சொல்கிறோம், 7 daysன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த சென்டென்ஸில் 7 அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். 7 days. ஸோ 7 அப்படிங்கிறது வந்து இந்த சென்டென்ஸில் அட்ஜெக்டிவ். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்னா டெஃபினட் நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ். அந்த நியூமரிக்கல் டெஃபினட்டாக நம்ம வந்து சொல்கிறோம், எக்ஸாக்டாக அந்த நம்பரை வந்து நம்ம சொல்கிறோம். நான் இன்டெஃபினட் நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ்ஸ்க்கு தான் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அதாவது there is some water in the bottleன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இன்டெஃபினட். அதே மாதிரி இன்டெஃபினட் வந்து எதுன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போது டிஸ்ட்ரிபியூட்டிவ் போகலாம். Distributive numerical adjectives. For example, every man has a duty. Every man has a duty. Man has a dutyன்னு சொல்லும்போது மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்குது, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டியூட்டி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். எவ்ரி மேன் ஹேஸ் அ டியூட்டி அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஈச் அண்ட் எவ்ரின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எவ்ரின்னு சொல்லும்போது என்ன வருது, அதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம்.
அந்த வேர்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் நியூமெரிக்கல் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த சென்டென்ஸ்ல எவ்ரி அப்படிங்கிறது வந்து அந்த மேனுக்கு அட்ஜெக்டிவா வருது. அது அந்த எவ்ரியும் ஒரு நம்பர் மாதிரி நம்மளுக்கு வந்து ரெப்ரசன்ட் ஆகுது. இது மாதிரி எவ்ரி அந்த மாதிரி வேற என்னெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஈச், எய்தர், நெய்தர் இதெல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் நியூமெரிக்கல் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ நான் வந்து நவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸ் வீடியோஸ்லேயே இந்த மாதிரி நான் வந்து போட்டிருப்பேன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸில் போட்டிருப்பேன். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ்லாம் எதுன்னு சொல்லிட்டு நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது ஒரு தனி வீடியோ. அந்த வீடியோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போது வந்து உங்களுக்கு ப்ரொனவுன்ஸில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸில் எது அந்த டாபிக் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ வந்து நீங்கள் ப்ரொனவுன்ஸ்க்கும் அட்ஜெக்டிவ்ஸ்க்கும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. அதுக்காக தான் நான் இப்போ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன். ஓகே, இப்போது இது வரைக்கும் நம்ம வந்து என்னென்ன பார்த்தோம்? அட்ஜெக்டிவ்னா என்னது, அந்த அட்ஜெக்டிவை எந்தெந்த வேஸில் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம், அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்னென்ன, அதெல்லாம் ஒவ்வொன்றும் இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக உங்களுக்கு சொன்னேன். அப்புறமா ஒரு குவான்டிட்டி ஒரு நம்பரை வந்து அட்ஜெக்டிவாக சொல்லும்போது அது வந்து எந்தெந்த வேஸில் நம்ம வந்து சொல்லலாம்னு இப்போது கரண்ட்டாக சொல்லி முடித்தேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. இப்போது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு குயிக்காக சொல்லிடுறேன். ஆல்ரெடி டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் போய் ஃபர்தராக செக் பண்ணி பாருங்கள். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்னதுன்னா, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் இந்த மாதிரி நவுன்ஸ் வந்து எதுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். திஸ், தட், தீஸ், தோஸ். திஸ், தட், தீஸ், தோஸ். இந்த திஸ், தட், தீஸ், தோஸ்க்கும் இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு அந்த வீடியோவில் நானும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த 4 வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, திஸ், தட், தீஸ், தோஸ், இது வந்து நவுன்ஸ். ஒரு நவுனை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். இந்த 4ம் அட்ஜெக்டிவாகவும் நம்மளுக்கு வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் புக் பிலாங்ஸ் டு மீ. இந்த புக்கு என்னுடையது. திஸ் புக் பிலாங்ஸ் டு பி. அந்த புக்கை வந்து நம்ம வந்து இங்கே திஸ், இது, தட், அது, அந்த மாதிரி நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ அது வந்து அட்ஜெக்டிவாகவும் நம்மளுக்கு வந்து வருது. ஸோ திஸ், தட், தீஸ், தோஸ் இதுவும் வந்து அட்ஜெக்டிவ்ஸ் தான். இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் இதுனா என்னன்னு பார்க்கலாம். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா இன்ட்ராகேஷன், கொஸ்டின் பண்ணுறது. வாட், வென், ஹவு, ஹூ, இந்த மாதிரி நம்ம வந்து கொஸ்டின் பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் கூட அட்ஜெக்டிவாகவும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் புக் ஆர் யூ ரீடிங்? நீங்கள் எந்த புக்கு படிக்கிறீங்க? வாட் புக் ஆர் யூ ரீடிங்? விச் ஹவுஸ் இஸ் yours? ஹூஸ் புக் இஸ் திஸ்? இந்த மாதிரி நம்ம வந்து கேட்குறோம் இல்லையா. ஸோ வாட், விச், ஹூஸ் இதெல்லாம் வந்து WH கொஸ்டின்ஸ், இன்ட்ராகேட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கூட அட்ஜெக்டிவாகவும் வரும். ஒரு நவுனுக்கு டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்ட்ஸாகவும் வரும். இப்போது இதெல்லாம் தான் வந்து அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஓவராலாக அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்னதுன்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அட்ஜெக்டிவை ஒரு குவாலிட்டியாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். அட்ஜெக்டிவை குவான்டிட்டியாக ஒரு நம்பராக எவ்வளோ, ஹவு மச் அப்படின்னு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒரு அட்ஜெக்டிவை டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஒரு நவுனாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். திஸ், தட், தீஸ், தோஸ் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒரு அட்ஜெக்டிவ் வந்து ஒரு கொஸ்டின் பண்ணுற வேர்டாகவும் இருக்கலாம். வாட், விச், ஹூஸ் புக், ஹூஸ் ஹவுஸ் இந்த மாதிரி நம்ம வந்து கேட்கலாம். இந்த மாதிரியான நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், நவுனை மாடிஃபை பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், இதெல்லாம் வந்து அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் அட்ஜெக்டிவ்ஸ்க்கு உண்டான இன்ட்ரோ வீடியோன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கம்பேரிசன், இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். அதாவது பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அது வந்து ரொம்ப நம்ம வந்து தனி வீடியோவாக போட்டால் தான் இன்னும் நல்லா புரியும். அதனால நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அதை நான் வந்து போட போகிறேன். இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து இன்ட்ரோ தான். ஸோ இதுவே உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அட்ஜெக்டிவ்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ டோன்ட் forget to subscribe to our channel Charu Talk so that I'll be motivated. Happy learning and never stop learning. நன்றி, வணக்கம்.